ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காலை வணக்கங்க. காலையில் எந்திரிச்சிட்டேன், வெள்ளனே எந்திரிச்சு எல்லா வேலையும் முடித்து பையனை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. சரி, நம்ம கடை வச்சுருக்கிறதுனால பிளாஸ்டிக் பாட்டிலாம் கொஞ்சம் இருந்துச்சு. இரும்புக்காரங்க வந்தாங்க, அதெல்லாம் அள்ளி போட்டுட்டு நான் என்ன பண்ணேன், காசு தரவாக்கா அப்படின்னு கேட்டேன். இல்லை இல்லை வேணானே, எனக்கு சின்ன பாத்திரம் ஒன்று வேணும் அப்படின்னு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரின்னு இந்த பாத்திரம் கொடுத்தாங்க. கரண்டு போயிடுச்சுங்க. லைட்டு வச்சு தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். மழை லேசாக தூறுது. இந்த பாத்திரம் வாங்கினேன். இது எவ்வளோன்னா 200 போட்டிருக்கு பாருங்கள், தெரியுதா வீடியோவில்? 200, 500 மாதிரி தெரியல, 200 தான். 2 0 போட்டிருக்கு. 200 தான். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நம்ம எந்த பொருளையும் வேஸ்ட் ஆக்க தேவையில்லை. நம்ம போட்டுட்டு நான் எப்போவும் என்ன பண்ணுவேன், பெரிய பெரிய பாட்டிலாக இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி அதில் ஏதாச்சும் ஒரு செடி வளர்ப்பேன். மிச்ச பாட்டில்களை மிச்சம் இந்த குடம் உடஞ்சாலும் மிச்சம் எந்த ஜாமான் பிளாஸ்டிக் பேப்பர்லேருந்து பால் பையிலேருந்து எல்லாமே என்ன பண்ணுவேன், சேர்த்து வச்சுருப்பேன். இரும்புக்காரங்க வந்தாங்கன்னா அள்ளி போட்டுட்டு வீட்டுக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் தேவையா அப்படின்னு இந்த பாத்திரம் வாங்கினேங்க. நல்லா இருக்குங்களா? நல்லா. இது கல் பாத்திரம்னு சொல்லுவாங்க. இது குழம்பு கொஞ்சமாக மிச்சம் பெரிய பாத்திரத்தில் நான் அடுப்பை வைப்பேன். இதெல்லாம் நான் அடுப்பில் வைக்க மாட்டேன், கேஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்குவேன். அப்போ அந்த பாத்திரத்தில் குழம்பு வைக்கும்போது கொஞ்சமாக குறையுமில்ல குழம்பு, அப்போ மிச்சத்தை இதில் ஊற்றிக்கலாம். இது ரசம் வைக்கிறதுக்காக வாங்கினேன். சோறும் வடிச்சுக்கிடலாம் இதில். நல்லா கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருக்குது. சோறும் சின்ன பானையில் தான் சோறு வடிப்பேன், இதில் வடித்து போட்டுக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் இருந்தால் அள்ளி போட்டுட்டு இந்த மாதிரி வீட்டுக்கு பிரயோஜனமாக ஒரு பொருள் வாங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் குயில், மைனா நிறைய பறவைகள் இருக்குது, கத்திக்கிட்டே இருக்கும். நான் பேசும்போது அந்த கேட்கும். ஓகேங்களா? பிடிச்சிருக்கா? பாய்.